உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உடலை வாங்க மறுத்து காவலர்களுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் பொய்யாவயல் கிராமத்தில் உள்ள பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் மாணவரின் உடலை வாங்க மறுத்து காவலர்களுடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ராஜேஷ். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவினர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்டது பொய்யாவயல் ஊராட்சி. இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு மாணவர் சக்தி சோமையா நேற்று பிற்பகல் கணினி அறையில கணினி சரி செய்யும் பொழுது அவருக்கு மின்சாரம் தாக்கி நேற்று பிற்பகல் உயிரிழந்தாரு. ஆசிரியர்களுடைய குறைபாடும் கவனக்குறையுமே மாணவருடைய உயிரிழப்பு காரணம் என குற்றம் சாட்டி அவருடைய பெற்றோர் மற்றும் நேற்று மாலை முதலே சிவகங்கை காரைக்குடியினுடைய அரசு மருத்துவமனையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவரது உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டவரோட வட்டாட்சியரும் மாவட்ட காரைக்குடி துணை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட்டாங்க. அப்போது உறவினர்கள் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்தவர்களுக்கு திமுக ஆட்சியில 10 லட்சம் ரூபாய் வழங்குறீங்க, ஆசிரியர்களுடைய கவனக்குறைவால் மாணவரோட உயிரிழப்புக்கு ஒரு 5 லட்சம் தான் வழங்குறீங்க, நிதி போதாது, வீட்டுல குடும்பத்துல ஒருவருக்கு அரசு வேலையை வழங்கணும். ஏன்னா குடும்பத்துல அவருடைய அந்த பையனுடைய அப்பாவும் தற்போதான் தவறினாரு. தற்போது அந்த பையனை இறந்ததுனால 3 பெண் குழந்தைகள் வீட்டுல இருக்கு. ஆனா குழந்தைகளோட வாழ்வாதாரத்தை கருத்துல கொண்டு அரசு வேலை வழங்க வேண்டும். அப்படியே அந்த மாணவனோட உயிரிழப்பு காரணமான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி என்பது போதாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்களும் மற்றும் கிராம மக்களும் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில எந்தவித சமரச உடன்பாடு ஏற்படவில்லை. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.